சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய பேரு ராகு காலம், குளிகை, யமகண்டம் எல்லா ஒரு நேரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கான விளக்கங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஹோரைன்றது ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கடமையில 6 to 7, இப்ப திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 to 7 சந்திரன் கர்மா அப்படின்னு அடுத்தடுத்த நாளைக்கு அந்தந்த நாளைக்குரிய கிரகமே ஃபர்ஸ்ட் ஹோரையா வரும் 6 to 7. அந்த மாதிரி நிறைய பேர் வழிபாடு பண்றது பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த கிழமைக்கும் அந்த ஹோரைக்குமான சம்பந்தம் என்னங்க சார்? அருமையான கேள்வி. இதுல வந்து ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிழமையினுடைய ஆர்டர் இருக்குல்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கக்கிழமை, திங்கக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை, இப்படி நம்மளுடைய வரிசைப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம்ல. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அவ்வளவுதான். ராகுக்கு எதுக்கு கிழமைகள் கிடையாது, இப்படி வச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த கிழமையினுடைய ஆர்டரே, இந்த வரிசையே ஹோரையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது வந்து பல பேர் அது தெரியலையா, இல்ல பல பேர் அதை பத்தி பேசுறது இல்லையான்னு எனக்கு புரியல. ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகள்ல வந்து விட்டுருங்க. ஆரம்ப காலத்துல வந்து நம்மளுடைய நம்ம இந்திய திருநாட்டிலையும் சரி, நம்மளுடைய தமிழர்களுடைய வழக்கத்திலையும் சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தினுடைய முதல் வாரம், அது முதல் நாள். இன்னைக்கு வந்து நம்ம திங்கக்கிழமை ஃபாலோ பண்றோம்ல, திங்கக்கிழமை கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த சங்ககால வழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து முதல் நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் திங்கக்கிழமை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் வந்துச்சு. சரி, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த ஞாயிறுக்கு அடுத்து திங்கள், திங்களுக்கு அடுத்து செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசை இருக்கு இல்லையா, இந்த வரிசைக்கும் நம்மளுடைய அந்த ஹோரையினுடைய வரிசை இருக்கு இல்லையா, ஹோரா டேபிளினுடைய வரிசை இருக்கு இல்லையா, அதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஓகே, அது என்னன்றதை இப்ப நம்ம பாத்துருவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இப்ப நீங்க ஆரம்பிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல் ஹோரை உங்களுக்கு சூரிய ஹோரை ஆரம்பிக்குதுங்களா? ஆமா. ஓகே, சூரிய ஹோரைக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா சுக்கிர ஹோரை வரும். இந்த ஹோரையினுடைய வரிசை நான் சொல்றேன், தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரிஞ்ச நிறைய பேருக்கு அது வந்து தெரியும், தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் ஹோரை வந்து சூரிய ஹோரை. ஓகேங்களா? சூரியனுக்கு அடுத்து சுக்கிரன், அதுக்கடுத்து புதஹோரை, அதுக்கடுத்து சந்திரன். சூரியன், சுக்கிரன், புதன், அதுக்கடுத்து சந்திரன். இது ஹோரையினுடைய வரிசை சொல்லிட்டு இருக்கேன். சந்திரனுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்து செவ்வாய். இதுதான் வரிசை. இதுல மொத்தம் 7 வந்துருச்சா? ஆமா. சூரியன்ல ஆரம்பிச்சு செவ்வாயில முடியுது. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா முதல் ஹோரை வந்து உங்களுக்கு சூரியன்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆரம்பிச்சு 7 மணி நேரம், ஃபர்ஸ்ட் 7 மணி நேரம் உங்களுக்கு வந்து செவ்வாயில முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 24 மணி நேரமா? ஆமா, தோராயிரமாக 24 மணி நேரம். அதுல முதல் 7 மணி நேரம் ஃபர்ஸ்ட் அந்த விடிய காத்தால 5:30 மணியோ 6 மணியோ, அதுல இருந்து முதல் ஃபர்ஸ்ட் 7 மணி நேரம் சூரிய ஹோரையில ஆரம்பிச்சு செவ்வாய் ஹோரையில முடியுது. மறுபடியும் செவ்வாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சூரிய ஹோரை ஆரம்பிக்கும். அப்புறம் மறுபடியும் சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், அடுத்த 7 மணி நேரம். அப்ப 14 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் அடுத்த 7 மணி நேரம் மறுபடியும் சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கும். சூரியன்ல ஆரம்பிச்சு செவ்வாயில முடியும். இப்போ 24 மணி நேரத்துல 3 தடவை சூரியன் டு செவ்வாய், சூரியன் டு செவ்வாய், சூரியன் டு செவ்வாய். அப்போ 7 7 7 21 மணி நேரம் ஆயிடுச்சுங்களா? ஆமா. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனா இந்த ஹோரை வந்து 7ஆ இருக்கிறதுனால அந்த 7 3ஆ நீங்க மட்டும் 3ஆல பெருக்கினீங்கன்னா மொத்தம் 21 ஹோரை தானே முடிஞ்சிருக்கு. இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, செவ்வாய் ஹோரை முடிஞ்சதுக்கு அப்புறமா 3வது தடவை செவ்வாய் ஹோரை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து மறுபடியும் அந்த 22வது மணி நேரம் இருக்குல்ல, மறுபடியும் சூரிய ஹோரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 23வது மணி நேரம் சுக்கிர ஹோரை, 24வது மணி நேரம் புதன் ஹோரைன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் முடிஞ்சு அடுத்து என்ன ஹோரை வரும்? சந்திர ஹோரை வருமா? ஆமா. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கக்கிழமை. ஓகே, சூப்பர். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்படிதான் ஹோரை கணக்கு வந்துச்சு. அப்ப இப்ப சொல்லுங்க, வாரத்துல முதல் நாள் திங்கக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாமா? ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். ஆமா. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்லாம், அதாவது இந்த சங்ககால வழக்கம் சொல்லுவாங்களே, பழந்தமிழருடைய வழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ உழைக்கும் நாள்ல வந்து இன்னைக்கு நம்ம மண்டே ஆபீஸ் டேன்னு சொல்றோம், சண்டே லீவ்னு சொல்றோம்ல. ஆமா. ஆக்சுவலா உழைக்கிற நாளே சண்டே தான். அதுதானே வீக்கெண்ட்னு சொல்றாங்க. சண்டே இன்னைக்கு வீக்கெண்ட்னு சொல்றாங்க. முந்தி காலத்துல, அதாவது இந்த விவசாயம் பழங்குடிகள் வாழ்ந்த காலம் இருக்குல்ல, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த பஞ்சாங்கத்தை கண்டுபிடிச்ச ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல, 5000 வருஷம், அப்போ பயன்படுத்தப்பட்ட முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, சண்டே தான் வந்து வாரத்துக்கு முதல் நாள். அப்ப வீக் லீவ் எது தெரியுங்களா? உழைப்பாளருக்கான தினம் சொல்லிட்டு சனிக்கிழமை சொல்றாங்க பாருங்க, சனிக்கிழமை தான் லீவு. ஓகேங்களா? அப்ப வந்து யாராச்சும் விடுமுறை ரெஸ்ட் எடுக்கணும்னா சனிக்கிழமை தான் எடுப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஞாயிறு, திங்கள், இப்படிதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஹோரையை வச்சு நம்ம கணக்கு சொன்னோம்ல. ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமையில ஆரம்பிக்குதா? ஆமா. திங்கக்கிழமையில முதல் ஹோரை என்ன ஹோரை ஆரம்பிக்கும்? சந்திர ஹோரை ஆரம்பிக்கும் 6 to 7. சந்திரனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து சனி ஹோரை. ஓகேங்களா? அடுத்து குரு, அடுத்து செவ்வாய் ஹோரை. கரெக்டுங்களா? செவ்வாய் முடிச்சுட்டு மறுபடியும் சூரிய ஹோரை வரும், சுக்கிரன் ஹோரை வரும், புதன் ஹோரை வரும். 7 மணி நேரம் முடிஞ்சுதா? அப்போ சந்திரன்ல ஆரம்பிச்சு புதன் ஹோரையில முதல் 7 ஹோரை முடிஞ்சதுங்களா? முடிச்சுட்டு மத்தியானம் மறுபடியும் பாத்தீங்கன்னா 1 to 2 மறுபடியும் சந்திர ஹோரை வரும். ஒரு நாள் வாரத்துல எந்த நாளா இருந்தாலும் எல்லா கிழமையும் அந்த கிழமையில அந்த கிழமைக்கான ஹோரை வருது பாருங்க. ஒண்ணு காலையில 6 to 7 வரும், மத்தியானம் 1 to 2 வரும், அதை விட்டா ராத்திரி 8 to 9 வரும். சோ 3 தடவை அந்த கிரகத்தினுடைய ஹோரை வரும். சோ சந்திர ஹோரை காலையில 6 to 7 வரும், புதன் வரைக்கும் வந்து முடியும். மறுபடியும் மத்தியானம் சந்திர ஹோரையில ஆரம்பிக்கும், 1 to 2 ஆரம்பிக்கும். அது எப்ப போய் முடியும்னா புதன் ஹோரையில 7 to 8 வந்து புதன் ஹோரையில முடிஞ்சிடும். மறுபடியும் 8 மணி to 9 மணி சந்திர ஹோரை நைட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்ப புதன் ஹோரை முடிஞ்சு மறுபடியும் சந்திர ஹோரை ஆரம்பிக்குதா? ஓகே, ரைட். 3 முடிஞ்சதுங்களா? என்ன முடிஞ்சது? காலையில முடிஞ்சது, மத்தியானம் முடிஞ்சது, அடுத்து வந்து நைட் ஆகுது. இப்ப இந்த 3 தடவை சந்திரன் டு புதன், சந்திரன் டு புதன், சந்திரன் டு புதன் திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு. 21 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. புதனோட முடிஞ்சிருச்சு. புதன் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திர ஹோரை ஆரம்பிக்கும்ல. மறுபடியும் சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் குரு, 3 ஹோரை. 21 மணி நேரம் பிளஸ் 3 மணி நேரம் 24 மணி நேரம் முடிஞ்சுதா? குருக்கு அடுத்து என்ன ஹோரை? செவ்வாய் ஹோரை. அதனாலதான் திங்கக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை. சொன்னது புரிஞ்சுதா? ஓகேங்களா? இப்படி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் உங்களுக்கு ஹோரை கணக்கு ஆரம்பிக்குது. 7 7 7 21 மணி நேரம் முடிஞ்சிருது. அடுத்த 3 ஹோரையில இருந்து ஒரு ஹோரை கணக்கு வந்துருது. அடுத்த 4வது ஹோரை அடுத்த நாள் கிழமை. இப்படிதாம கிழமைய வகுத்து வச்சாங்க. நீங்களே சொல்லுங்க, கிழமையினுடைய ஆர்டர் ஏன் வந்துச்சுன்னு இது வரைக்கும் எந்த பதிவிலையாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க சார். ஏன்னா எல்லாரும் கிழமையில இருக்கிற ஹோரையை தான் பயன்படுத்துறாங்க. கிழமையில என்ன ஹோரை இருக்கோ பயன்படுத்துவாங்க. ஆனா ஹோரைய பேஸ் பண்ணி தாமா உங்களுக்கு கிழமையே. எல்லா நாளும் பாருங்க, ஏன் நம்ம யோசிக்கிறோமா என்னைக்காவது? அது எப்படி எல்லா நாளுமே வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது 6 to 7 சுக்கிர ஹோரையில ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை குருவோடைய நாள் 6 to 7 குரு ஹோரை ஆரம்பிக்குது. கரெக்டா மத்தியானம் 1 to 2 குரு ஹோரை ஆரம்பிக்குது. அது எப்படி கரெக்டா அந்தந்த கிழமையில கரெக்டா அந்தந்த ஹோரை தான் ஆரம்பிக்குது? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம அப்படி யோசிச்சதே கிடையாது. ஆமா இல்லையா? ஒரு நாள்ல அந்த கிரகத்தினுடைய ஹோரை 3 தடவை தான் வரும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் வருது அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கிழமையை வச்சுதான் ஹோரையை கால்குலேட் பண்றோம். கிழமை கருத்துப்படியா தான் நம்ம ஹோரைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, ஹோரையை வச்சுதான் கிழமையினுடைய அடுத்தடுத்த அந்த கிழமையினுடைய நாளையே டிசைட் பண்ணாங்க. இந்த கிழமையினுடைய நாளையே கேலண்டர்ல வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்படி எல்லா கிழமையும் அந்த கிழமையினுடைய நாள். இப்போ நீங்க வந்து வடமொழியில ஹாரோஸ்கோப் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஜாதக கட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஓகே, அந்த ஜாதக கட்டம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நீங்க வந்து போகணும். யாராச்சும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஹாரோஸ்கோப் ஜெனரேட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா ஹாரோஸ்கோப் அப்படின்ற வார்த்தை வந்து எதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, கிரேக்க ரோமானிய சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, 5000 வருஷம் பழமையான நாகரிகம். அந்த நாகரிகத்துல, ரோமானிய கிரேக்க நாகரிகத்துல ஜாதகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எது? ஹாரோஸ்கோப். அவங்களுடைய நாகரிகத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. வரலாற்று ஆய்வாளர்களும் அதான் சொல்லுவாங்க. ஹாரோஸ்கோப்ன்ற வார்த்தை இருக்குல்லமா, அது கிரேக்க ரோமானிய சிவிலைசேஷன்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா ஹோரான்ற வார்த்தையில இருந்து வந்துச்சு. ஹோரான்றது வடமொழி சொல். அதுக்கு தூய தமிழ் பேர் என்னன்னு தெரியுங்களா? ஓரை. நம்மளுடைய ஓரை இருக்குல்ல, இந்த ஓரை தான் வடமொழியில ஹோரான் போய் அந்த ஓரா வந்து ஹாரோஸ்கோப்னு மாறிச்சு. ஓகே. ஆக ஜோதிடம், ஜாதகம் இதுக்கு பேசிஸ் தமிழ் தான் அப்படின்றதுக்கான முதல் கடைசியான அத்தாட்சி வந்து இந்த ஹோரை. இந்த ஹோரைன்ற கணக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம்னா, வாரத்துல எல்லா நாளும் எந்த நாளுக்கு அப்புறம் எந்த நாள் வரணும்னு இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த கிழமை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிழமையினுடைய ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிழமையினுடைய ஆர்டருக்கு விதை போட்டதே இந்த ஹோரை தான். அந்த அளவுக்கு முக்கியம் இந்த ஹோரை. ஓகே, சரி. இப்போ இந்த ஹோரையினுடைய சாப்டர் புரிஞ்சுதுங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷலா என்ன பேச போறோம்னா, இப்போ இந்த ஹோரைக்கு நம்மள கர்மாவுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும்ல. ஆமா. அதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, கிழமை நம்ம வந்து ஒவ்வொரு கர்மாவுக்கும் இன்னென்ன கிழமை வந்து
அந்த கிழமை தான் நல்ல நாள், அந்த கிழமை தான் கெட்ட நாள் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல நம்ம சொல்லியிருக்கோங்களா? இப்போ அந்த கிழமையில குறிப்பிட்ட நேரம்னு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ராகு கர்மா இருக்குது, ஒருத்தர் பூச விசாக சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ராகு கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் குரு, நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ குருவுக்கான கிழமை எதுமா? வியாழக்கிழமை. கரெக்டுங்களா? அப்போ ராகு கர்மாவை கொண்டவர்கள், பூச விசாக சதய நட்சத்திரத்தை கொண்டவங்க இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த நாள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும்னா வியாழக்கிழமை கவனத்தோட இருக்கணும்னு நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோமா? அந்த வியாழக்கிழமையில குறிப்பிட்டு அவங்க எந்த நேரத்துல கவனத்தோட இருக்கணும்னா குரு நாள் வியாழக்கிழமை, அதுல குரு ஹோரை வர டைம் இருக்குல்ல, ஆமா, 6 to 7 வரும் குரு ஹோரை, மதியானம் 1 to 2 குரு ஹோரை வரும், அதை விட்ட ராத்திரி 8 to 9 குரு ஹோரை வரும்ல. 6 to 7 முக்காவாசி யாரும் டிராவலுக்கு போக மாட்டாங்க, முக்காவாசி யாரும் அந்த டைம்ல பயணம் யாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் தூங்கி எந்திரிக்கிற டைம் அது. நைட் ஷிஃப்ட் போறவங்க தான் விடிய காத்தால வீடு வந்து சேருவாங்க. ஒண்ணு. அதை விட்டா வந்து மத்தியானம் 1 to 2, அதை விட்டா ராத்திரி 8 to 9. வியாழக்கிழமையில குறிப்பா இந்த 1 மணி நேரங்கள் இருக்குல்ல, இந்த 3 மணி நேரம் 6 to 7, 1 to 2, 8 to 9, அந்த 3 டைம்ல இன்னும் குருனுடைய கிழமையில குரு ஹோரை வர நாள். அந்த டைம்ல யாராச்சும் டிராவலிங் போற மாதிரி இருந்தா, குறிப்பா இந்த பூச விசாக சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, இந்த 1-9 காம்பினேஷன் சேர்ந்தவங்க, அந்த டைம்ல அந்த ஹோரையில இன்னும் பயணத்துல இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து வெறும் ராகு கர்மாக்கு மட்டும் கிடையாது. எந்தெந்த கர்மால நீங்க பிறந்தாலும் அந்த கர்மாக்குன்னு ஒரு கிழமை வரும்ல, அந்த கிழமையில அந்த குறிப்பிட்ட டைம் வரும் இல்லையா, 6 to 7, 1 to 2, 8 to 9 இருக்கு இல்லையா, அது அந்த கர்மாக்கான ஹோரை. அது அந்த ஹோரையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுல இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இதுதான் இந்த ஹோரைக்கும் கர்மாவுக்கும் கிழமைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க சார். இதை பத்தின இன்னும் டீடைலான விளக்கங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுல நம்ம கொடுப்போங்க சார். கண்டிப்பா. நன்றிங்க சார். நன்றிங்க.